ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் கலையரசன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நேற்றே தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி கானா வினோத்தனா பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நானும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்குமே முழு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. எதற்காக அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு, அதாவது விஜய் டிவியை பார்க்கக்கூடிய உலக தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடுக்கே தெரியும், கானா வினோத்தனா தான் டைட்டில் வின்னர் அடிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் ஃபைனல்ஸ் வரப்போது இன்னும் ஒரு வாரங்கள் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் வர நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு அண்ணாவுக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப மனவேதனை, மன உளைச்சல் ஆளாக்கியிருக்கு. அவருக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது தெரியல. மேபி காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேலேருந்தே என்டையர் டீம், பிபிக்குள்ளே இருக்கக்கூடிய என்டையர் டீமுமே சபரிக்கு விஜய் டிவி ப்ராடக்ட், அதனால் சபரிக்கு தான் டைட்டில் வின்னர் போகுன்றதை பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்கும். ஸோ அதனால அவர் ஒருவேளை போய் அதுவும் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினச்சி இந்த பணப்பெட்டி எடுத்தாரா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஷோவோட பிக் பாஸ் சீசன் 9 உண்மையான ரியல் ஹீரோ, உண்மையான கதாநாயகன், உண்மையான ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னா அது நம்மளுடைய சென்னையை சேர்ந்த கானா வினோத்தனா அவர்கள் தான். ஸோ எங்களுடைய சப்போர்ட் எல்லாமே கானா வினோத்தனாவுக்கு தான். அண்ணனுடைய தீவிர ஃபேன்ஸுனாலாம். அண்ணா வெளியே வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு படங்களாகட்டும், பல்வேறு ஷோ நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். நன்றி.